ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு யோகலட்சுமி டெக்கரேஷன். இன்றைக்கி வந்துட்டு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர்சி காமாட்சி நகை கடைக்கு தான் வந்திருக்கேன். இது வந்துட்டு இன்றைக்கி வரது வந்துட்டு எனக்கு புதுசு கிடையாது. நான் முன்னாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா நகை சீட்டுன்றது ஒன்று தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா என்னால் ஒரு அமௌண்ட்டு கொடுத்து நான் என்னால் கண்டிப்பாக வந்துட்டு எடுக்க முடியாது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு வசதி கிடையாது. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு புவர் ஃபேமிலியிலேருந்து இன்றைக்கி தடுமாறி இன்றைக்கி முட்டி தேய கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்துட்டு முன்னுக்கு வந்திருக்கேன்றதை விட எனக்கு வந்துட்டு நான் எட்ட வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. ஆனால் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு என்னால் முடிஞ்ச வரையும் ஓரளவுக்கு மற்றவங்களுக்கு வேலை கொடுக்குற மாதிரி வந்துட்டு நம்ம இந்தளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கன்றது ஒரு பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்த பாதையை வந்துட்டு திரும்பி பார்க்குறவன் தான் மனுஷன். அது மட்டும் இல்லாமல் எனக்குன்னு ஒரு பெரிய கெட்ட வழக்கன்றது எதுவும் கிடையாது. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு ஒரு வகையான போதை. அதனால வந்துட்டு நான் எப்போயுமே கோல்டு, என்னோடய தொழில் ரெண்டுத்துக்கும் வந்துட்டு பணம் போகிறத பற்றி நான் வந்து கவலையே பட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி வாகனத்தில் வந்துட்டு நான் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா முக்கியமாக வளர்ந்து வர தொழிலதிபர்கிட்ட இருக்கிற முக்கியமான ஒரு நல்ல குணம் வந்துட்டு அவங்க வாகனத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. எந்த ஒரு தொழிலதிபர் வந்துட்டு வாகனத்தை வந்துட்டு கவனிச்சிக்கிறாங்களோ அவங்களால வந்துட்டு அந்த வாகனத்தால் அவங்க முன்னுக்கு கண்டிப்பாக வருவாங்க. அது 2 வீலராக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், வாகனத்தை யார் ஒருத்தவங்க வந்துட்டு கவனிச்சிக்கிறாங்களோ அவங்கள வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா வாகனம் தான் வந்துட்டு ஒருத்தவங்களை வந்துட்டு வாழ்க்கையில் வந்துட்டு முன்னேறி கொண்டு வரும். அதுக்காக வந்துட்டு காசை வந்துட்டு வாகனத்திலே போட சொல்ல வரும்ல. காசை வந்துட்டு வாகனத்தில் போட்டாலும் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அதுக்குண்டான ப்ராப்பர் எல்லாத்தையும் வந்துட்டு பக்காவாக செஞ்சு அடுத்த கட்டத்துக்கு நம்ம வர்றது தான் வந்துட்டு இதில் முக்கியமானது. நம்ம ஜுவல்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்யூச்சரில் யாருக்கிட்டையும் வந்துட்டு பணத்துக்காக நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. நமக்கு தேவைன்றப்ப நம்ம வந்துட்டு பேங்க்கில் வச்சு கூட வாங்கிக்கலாம். இது வந்துட்டு நல்ல ஒரு கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு ஒரு பக்கபலமாக வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் நம்ம பார்த்துக்கலான்ற ஒரு தைரியத்தை கொடுக்குறது கோல்டு மட்டும்தான். கோல்டு தான் வந்துட்டு ஒரு நாட்டோட பணத்தோடைய மதிப்பீட்டை வந்துட்டு தீர்மானிக்கிறது. இதை வந்துட்டு கரெக்டாக புரிஞ்சவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா கோல்டில் கன்ஃபார்மாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிராமில் தான் வந்துட்டு சீட்டை வந்துட்டு போடுவேன். கிராமில் போகிறதுனால என்ன பெனிஃபிட்னா அன்றைக்கி உள்ள ரேட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு கிராம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சேதாரம் கூலி இல்லாமல் நமக்கு கிடைக்கிறது பெரிய பெனிஃபிட்டு. டெய்லி சீட்டோ அமௌண்ட்லேயோ வந்துட்டு போடாதீங்க. அது போகிறதுனால எந்த ஒரு பலனும் கிடையாது. கிராமில் போடுங்க. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் நீங்கள் கட்டுற சிறுதொகை வந்துட்டு பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை வந்துட்டு மேலே முன்னேற்றி கொண்டு வரும். அதமாரி தான் வந்துட்டு நானும் வந்துட்டு என்னால் முடிஞ்ச வரையும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வந்துட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தாது, மற்றவங்க எல்லோரும் நல்லா இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு போட்டிருக்கேன். இதை எல்லோரும் பார்த்தா எல்லோரும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த கோல்டில் உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்துட்டு நல்ல ஒரு எதிர்காலத்தை உண்டாக்கும். தேங்க்யூ.